Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. நான் வந்து ராமுத்துக்குமார் அவர்களை வந்து காஞ்சிபுரத்தில் நான் ஆரம்ப காலத்தில் சந்திச்சிருக்கேன். ராமுத்துக்குமார் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அவரும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா கிராஜுவேட்டாக இருந்து தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க. அப்போ வந்து அவரும் அங்கே வரப்போ அதனுடைய பழக்கம் ஏற்பட்டது. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நிறைய படி, அப்புறம் எழுது, அதுக்கப்புறம் பாடலுக்கு வா அப்படின்னு சொல்லுவார். அம்மாவின் சேலை என்பதால் அவ்வளவு கச்சிதமாக இல்லை. அம்மாவின் சேலை என்பதால் அவ்வளவு கச்சிதமாக இல்லை, ஆனால் அம்மாவாக கச்சிதமாக இருந்தால். பேக்கேஜில் ஒரு கவிதை புத்தகம் கொண்டு வரணும், அந்த கவிதை புத்தகமுமே இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து மேலே படித்தாலும் உங்களுக்கு பொருள் வரும், இடத்துலேருந்து வலது படித்தாலும் வரும், ஒரு பொருள் வரும், கீழேருந்து மேலே படித்தாலும் மேலேருந்து கீழே படித்தாலும் அந்த மாதிரி ஒரு 2 கவிதை தான். ஆனால் அது வந்து நீங்கள் நாலா எனக்கு அது கொஞ்சம் உதாரணம் காட்ட முடியுமா, அந்த கவிதைகள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது? கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைன் இங்கே இருக்கு, ஒருவேளை கனவில் நீயும். ஸ்பெஷல் இன்ட்ரியில் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துட்டு தமிழ் சினிமாவில் உள்ள கவிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செந்தமிழ் சீனிவாசன் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கு. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். பாடல் ஆசிரியராக வந்து சினிமாக்களில் நீங்கள் எழுதின பாடல்கள் இதெல்லாம் கடந்து நீங்கள் இப்போ தொடர்களும் எழுதிட்டு வரேன், எனக்கு பாக்கியால் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர் இதெல்லாம் எப்படி வந்துட்டு என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி எழுதுறீங்க? இப்போது பாடல்கள், ஆல்பம் பாடல்கள், தனிப்பாடல்கள் அதெல்லாம் தாண்டி எழுத்தில் வந்து எனக்கு பெரிய நாட்டம் இருக்குது. நான் வந்து 5 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். புத்தகங்கள் எழுத்து மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, நான் வந்து ராமுத்துக்குமார் அவர்களை வந்து காஞ்சிபுரத்தில் நான் ஆரம்ப காலத்தில் சந்திச்சிருக்கேன். ராமுத்துக்குமார் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அவரும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்து தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க. அப்போ வந்து அவரும் அங்கே வரப்போ அதனுடைய பழக்கம் ஏற்பட்டது. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நிறைய படி, அப்புறம் எழுது, அதுக்கப்புறம் பாடலுக்கு வா அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து எழுத கற்றுக்கிட்டா அது எந்த ஃபார்மேட்லாம் எழுதலாம். ஒரு டிஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு கற்றுக்கணுங்களே, ஒரு 4 வரியில டிஸ்கிரைப் பண்ணி வடிவம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த இது வேணும். கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணணுங்களே. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வார்த்தை வங்கி இருக்கணும், அப்போ நீங்கள் படிக்கணும், அந்த ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கணும் நமக்கு. அப்போனா நம்ம நிறையா வந்துட்டு நம்ம புக்ஸை படித்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கும் வரும். ஸோ அந்த நாலேஜ் வர்றதுக்காக அவர் சொல்லுவார். அப்புறம் நிறைய அதுக்கப்புறம் தான் எழுத்தில் எனக்கு வந்து ஆர்வம் வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு 5 புத்தகங்கள் நான் எழுதினேன். நான் 5 புத்தகங்கள் எழுதி என்னென்ன சேனல் எழுதுறீங்க? இப்போ புத்தகம் வந்து கவிதை நடையில் தான் இருக்கும் அது. ஆனால் கவிதை வந்து பார்த்தீங்கன்னா வேற பரிமாணத்தில் நான் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆச்சரியங்களோட கேள்விக்குறின்னு என்னுடைய புத்தகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாமே வந்து பொதுவான கவிதைகளாக இருக்கும். பொதுவான கவிதைகள்னால் அந்த கவிதைகள் எல்லாமே சென்னை வானொலி நிலையத்தில் பதிவான கவிதைகள். ஆக்சுவலாக நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி வந்துருந்தது. இப்போ முன்னாடி போயிட்டு இருந்தது இளையபாரதம் நிகழ்ச்சி ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்குது ஆல் இந்தியா ரேடியோவில். அதில் வந்து என்னுடைய பகுதி வரும், கவிதை சரம்னு ஒரு கவிதை சரம். அதில் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து கவிதை வாசிச்சிருக்கேன். கண்டிப்பாக. அதில் என்னென்ன ஒரு சிரமம்னா, நீங்கள் அதில் காதல் கவிதை வாசிக்க முடியாது. ஆமாம். அரசியல் கவிதை வாசிக்க முடியாது. நீங்கள் நடப்பு ரீதியாக வந்து ஒரு சாராயத்தை பற்றியோ இல்லை வந்து டாஸ்மார்க்கை பற்றியோ இருக்கிற இஷ்யூ இல்லை ஒரு கரு சமூகத்தை பற்றியோ நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமே யோசிக்க பண்ண முடியும். கண்டிப்பாக. அப்போ வந்து இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லணும். அப்போ அது கவிதையாகவும் இருக்கலாம், உரைநடையாகவும் இருக்கலாம். அதுதான் வந்துட்டு இளையபாரதம் நிகழ்ச்சியோட அதுக்கு நீங்கள் பெரிய வந்து டஃப்பாக வந்தது. இன்னொன்று, இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க. அப்போ அவர் ப்ரோக்ராம் நினைச்சிருத்தர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இதெல்லாம் தாண்டி நீங்கள் யோசிங்க, அதை நம்ம பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி என்ன யோசிக்கிறதுன்றப்போ தான் அப்போ வந்து நான் வந்து இந்த ஒரு கண்டென்ட் வந்தேன். இப்போ சின்ன பசங்க வந்து ஒரு குழந்தைய எங்கெங்கெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு, எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா எங்கெங்கேயும் சொல்லிட்டு வருவேன். ஆனால் அதில் ஒரு வரிகள் வரும், குழந்தையை அனாதை ஆசிரமத்துக்கு வந்து கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறையாவது அழைச்சி செல்லுங்க. ஏன்னா அப்படின்னா அங்கே நீங்கள் கற்றுத்தர பாடம் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே வந்து மறந்துடும். அந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறப்போ அது புதுமையாக இருந்தது, ஒரு சவாலாகவும் இருந்தது. அந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஆச்சரியக்குறிகளோட கேள்விக்குறி அப்படின்னு. ஆச்சரியக்குறிகள்னா
ஒரு கல்லூரி முடிச்சுட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு எல்லா நண்பர்களும் கூடுறாங்க. சில பேர் வந்து ஆச்சரியமா மாறி இருப்பாங்க. கண்டிப்பா பேசவே தெரியாத பேச்சாளராக இருப்பாங்க. பேச்சலாம் அந்த மாதிரி ஆச்சரியமா இருப்பாங்க. ஆனா சில பேர் இன்னும் கேள்விக்குறியாவே இருப்பாங்க. லைஃப்ல ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கவிதைகள்லாம் அதுல நான் வந்து எழுத ஆரம்பிச்சப்போ எனக்கு அது புதுசா இருந்தது. அதாவது தொகுத்து அந்த புத்தகம் வந்தது. அந்த ஆச்சரியங்கள் கேள்விக்குறி புத்தகம் வந்து அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்துல வந்து சிறந்த புத்தகத்துக்கான விருது கொடுத்தாங்க. அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் வாழ்த்துக்கள். முதல் முறையா வந்து அதை வாங்கினேன் நான். கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொற்களின் சொரூபம் அப்படின்னு ஒரு கவிதை புத்தகம். சொற்களின் சொரூபம். இது வந்து ஃபுல்லாவே ஹைக்கு மாதிரியான 3 வரிகள் தான் இருக்கும். ஹைக்கு கவிதைகள் தான். ஹைக்கு கவிதைகள் தான். அதன் வடிவம் ஹைக்கு கவிதைகள் தான். ஸோ ஹைக்கு கவிதைகளா ஒரு தொகுப்பு கொண்டு வர அது சொற்களின் சுரபம். அதுக்கப்புறம் வந்து அக்காக்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு. அக்காக்கள் வாழ்ந்த வீடு உங்களுக்கு பின்னாடியே அந்த புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்காக்கள் வாழ்ந்த வீடு. கண்டிப்பா. அக்காக்கள் வாழ்ந்த வீடு என்னன்னா, அக்காக்கள் பத்தியே நீங்க புராணங்கள் முதல் கொண்டு, சங்க இலக்கியம் முதல் கொண்டு, இன்னைக்கு வர பாடல்கள் முதல் கொண்டு அவங்கள பற்றிய குறிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்கள் அம்மா பற்றியான குறிப்புகள் நிறையா இருக்கும். அப்பாவை பற்றியான பாடல்களும் அப்பா பற்றியான தியாகங்கள் அதிகமாக இருக்கும். அண்ணன் தங்கச்சி உறவுமுறைகள் இருக்கும். ஆனால் அக்காக்கள் வந்து யாருமே கவனிக்காத ஒரு பகுதி. ஆனால் அவங்க வந்து பெரிய வந்து ஆணிவேராக இருப்பாங்க. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் இருக்கிற ஒரு ஜெல் அவங்க தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு மாறி அதை வந்து கிரிப்பாகவும் நான் சொல்கிறது வந்து 90s அக்காக்களை சொல்கிறேன். 90s அக்காக்கள்லாம் என்னென்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த அக்காக்கள் தாவணிகள் அணிந்து ஒரு காதல் கடிதம் வந்து அவங்களுக்குள்ள வந்து பரிமாறுறப்ப இருக்கிற அந்த ஒரு வெட்கப்படுதல், பயப்படுதல், அதெல்லாம் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தோட ஒரு வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான அக்காக்கள் எப்படி குடும்பத்திலையும் வந்து அப்பா அம்மாவுக்கு பிறகு அவங்க தான் ஆளுமையா இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க தான் இது அதட்டுவாங்க. என்னோட கவிதைகளை கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு கவிதை இந்த மாதிரி வரும். அக்காக்களுக்கு பெரும்பாலும் அம்மாவின் சாயல் தான் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்னொரு லைன் எழுதியிருப்பேன். அக்காக்களுக்கு பெரும்பாலும் அம்மாவின் சாயல் தான் என்றாலும் கோபப்படும் போதெல்லாம் வந்துவிட்டு போவார் அப்பா அப்படின்னு. அவங்க வந்து ஒரு ஒரு நிகழ்வை வந்து விரிசல் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணிடுவாங்க. எனக்கு 3 அக்காக்கள். அவங்கள பார்த்ததுனால இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்று அவங்கள பற்றி நான் எங்கேயுமே பதிவு இப்போ அக்கா கவிதைகள்னு படிச்சிங்கன்னா ஒரு 4-5 கவிதைகள் அடைஞ்சிடும் அது. ஆனால் அவங்கள குறித்து ஒரு முழு தொகுப்பாக நான் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனா அந்த தொகுப்பு ஒரு 3 வரி கவிதை அதில் சொல்ல முடியும். இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா முதலாக சேலை கட்டினாள். அம்மாவின் சேலை என்பதால் அவ்வளவு கச்சிதமாக இல்லை. அம்மாவின் சேலை என்பதால் அவ்வளவு கச்சிதமாக இல்லை, ஆனால் அம்மாவாக கச்சிதமாக இருந்தாள் அப்படின்னு ஒரு கவிதை. அப்புறம் வந்து மருதாணி பறித்து வர அக்கா சொன்னாள். மறந்து விட்டேன், சிவந்து போனது அக்காவின் முகம் அப்படின்னு. எனக்கு முன்னால் பிறந்தவள், எனக்கு பின்னால் பக்கபலமானவள் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகள் தொடங்கி அவங்க யூஸ் பண்ண கரித்துணி முதல் கொண்டு அதெல்லாம் பாடுபொருளாக அந்த கவிதையில் இருக்கும். ஒரு கரித்துணி பற்றி அக்கா நான் நினைக்கிறான் அப்படின்னு. ஒரு தையல் மிஷின் தைக்கிற அக்காக்கள் பற்றி இருக்கும். ஒரு அக்காக்கள் அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து தாவணி அணித்துக்கு முன்னாடியே பஃப் வைத்த சட்டை தான் போடுவாங்க. அவங்க வந்து களப்பறிக்கு போவாங்க, வயல்வெளிக்கு போவாங்க. எல்லாமே அவங்களுக்கு அப்பாவுக்கு அடுத்த அவங்க முதல் பிள்ளையா தலைச்சம் பிள்ளையா அக்காக்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து குடும்ப பாரத்தை எடுத்துப்பாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய அதாவது நான் வந்து 50 பைசா கொடுத்தாலும் அரிசி வாங்க தான் பயன்படுத்துவாள் அப்படின்லாம் எழுதியிருப்பேன். அதில் அவங்க வந்து அதை நம்ம ஏதாவது தின்பண்டம் வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த குடும்பத்தை முன்னேற்றுவது தான். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோ போராடி அக்காக்கள் குடும்பத்தை இப்போ பிறந்த வீட்டின் பொருளாதார நிலையை உயர்த்தி விட்ட பிறகு மறுபடியும் போராடி கொண்டிருப்பாள் புகுந்த வீட்டில் அப்படின்னு.
இங்கே முன்னேற்றிட்டு மறுபடியும் அங்கே போய் அங்க போய் அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம் கலந்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்குமே. ஆமாம், பல தம்பிகளுடைய முன்னேற்றத்திற்கு அக்காக்களோட இது இருக்கும், கண்டிப்பாக ரோல் இருக்கும் கண்டிப்பாக. அதில் ஒரு கவிதைகளும் அவங்களுக்கு வரும். முருகன் கடவுள் முருகன் விநாயகர் குறித்த ஒரு கவிதை வரும். அதில் வந்து இறைவி அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாங்கனிக்கு வந்து பிரச்சனை வந்தது விநாயகருக்கும் முருகருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், ஒருவேளை ஒரு கற்பனை ரீதியாக நான் என்ன நினச்சேன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த பிரச்சனையை எப்படி வந்து தீர்த்திருப்பாங்க அப்படின்னா அந்த பண்ணியிருப்பாங்க. கவிதையுடைய கருவா இருந்துட்டேன். ஒரு மாங்கனிக்கே பிரிந்துவிட்ட அண்ணன் தம்பி உறவில் ஒருவேளை அக்கா இருந்திருந்தால் சாறு பிழிந்து கொடுத்து பிரச்சனை திப்பியை கலகமுனிக்கே திருப்பி கொடுத்திருப்பாள். அக்காக்கள் ஒரு காலம் விரும்புவதில்லை விரிசலை. பெரும்பாலான அண்ணன் தம்பி அதகலங்களில் சாந்து போல ஒட்டி கொண்டு சாந்தமாக்குபவர்களும் அவர்களே அப்படின்னு அந்த கவிதை இருக்கும். இந்த மாதிரி அக்காக்கள் கவிதைன்னா அழுகாட்சி கவிதையாக இல்லாமல் அவங்களுடைய சம்பவங்கள் எல்லாமே அதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த கவிதை வாழ்ச்சி எல்லாருமே வந்து ஒரு கனத்தை இதயத்தோடு தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, கண்ணீரோடும் பேசியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு இது. அடுத்த தொகுப்பு பார்த்திங்கன்னா ஜன்னலோடு மரம் ஊஞ்சலோடு ஜன்னல் அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு மாலை மாற்றுன்னு ஒரு செய்யுள் வடிவம் இருக்கு சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய. நீங்கள் கீழிருந்து மேலிருந்து கீழே படித்தாலும் கீழிருந்து மேலே படித்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஊஞ்சலோடு ஜன்னல் ஜன்னலோடு மரம் அப்படின்னு ஒரு கவிதை புத்தகம் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு பேக்கெட் சைஸில் நாவல் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ராஜகுமாரோடைய நாவல்கள் பேக்கெட் சைஸில் இருக்கும். ஆனால் பேக்கெட் சைஸில் ஒரு கவிதை புத்தகம் கொண்டு வரணும், அந்த கவிதை புத்தகமுமே இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து மேலே படித்தாலும் உங்களுக்கு பொருள் வரும், இடதுலேருந்து வலது படித்தாலும் வரும் ஒரு பொருள் வரும், கீழேருந்து மேலே படித்தாலும் மேலேருந்து கீழே படித்தாலும் அந்த மாதிரி ஒரு 2 கவிதை தான். ஆனால் அது வந்து நீங்கள் நாலா எனக்கு அது கொஞ்சம் உதாரணம் காட்ட முடியுமா, அந்த கவிதைகள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது? கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் இங்கே இருப்பேன், ஒருவேளை கனவில் நீயோ, ஒருவேளை கனவில் நீயோ, அது முதல் வரி. ஓகே, நீங்கள் 2வது வரியை வந்து வாசகன் யோசிக்கிறதுக்கு 2வது லைனில் கொடுத்துருப்போம். கனவில் நீயோ அப்போ என்ன வரும் 2வது லைன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கத்தா கண் திறக்க மனமில்லாமல் புத்தன் அப்படின்னு. கண் திறக்க மனமில்லாமல் புத்தன். ஓகே, ஒருவேளை கனவில் நீயோ கண் திறக்க மனமில்லாமல் புத்தன் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இடதுலேருந்து வலது இது பண்ணாலும் காகிதத்தை வைத்து கொண்டு நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவி எழுதி விட்டு போகிறது காற்று. கவி எழுதி விட்டு போகிறது காற்று பாட்டில் வருது, அது ஒரு கவிதை எழுதிட்டு போகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேற வேற பரிமாணங்கள்ல இருக்கும். ஆனால் நீங்கள் 2மே ஒன்றா சேர்த்து படித்தாலும் அது ஒரு மீனிங் உங்களுக்கு வரும். பொருள் வந்து ஒரு இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது, வேற ஒரு பொருள் வரும். இருட்டில் இறைவனையே இருட்டில் கண்டாலும் பேய்தான் அப்படின்னு ஒரு இருட்டில் இறைவனை கண்டாலும் பேய்தான். திடீர்னு நீங்க பாக்குறப்ப கடவுளாவே இருந்தாலும் பயப்படதானே செய்யும். நீங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரியான இதுல இருக்கும். அது முக்கியமா வந்து நீங்க படங்களும் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே வர்றாங்க. இது ஒரு புதுவித முயற்சியா ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி கவிதைகள் எழுத்து நடையிலேயே வெறும்னே நம்ம அதை பண்ணாமல் வேற ஒரு பரிமாணங்களில் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி பார்த்தோம். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வந்து பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் வந்து வாமுசே ஆண்டவர் ஐயா கொடுத்திருந்தாரு. இப்போது அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகமும் இன்னொரு புத்தகமும் சேர்ந்து எம்ஃபில் ஆய்வுக்காகவும் அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். எம்ஃபில் ஆய்வுக்காக எடுத்து வந்திருக்காங்க பச்சையப்பன் கல்லூரியில். அது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து எனக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் வெளியிட்டீங்க. லேனா தமிழ்வாணன் அவர்கள் வந்துட்டு எல்லாருமே ஒரு சிறந்த கவிஞர்கள்லாம் சேர்ந்து வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லேனா தமிழ்வாணன் ஐயா வந்திருந்தார், முத்துலிங்கம் ஐயா கவிஞர் முத்துலிங்கம் ஐயா வந்தார், பாடலாசிரியர் சங்க தலைவர், அந்த மாதிரி நிறைய பெரிய ஒரு
படைசூழ தான் அந்த ஒரு 5 புத்தகங்கள் புத்தகங்களும் ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு 5 புத்தகங்கள் வெவ்வேறு பரிணாமங்களை வந்துட்டு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயங்களாவே அது வந்துட்டு. ஏன்னா எழுத்து உலகில இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வெளியில வந்தாலும் மக்கள்ட்ட வந்துட்டு வாசிப்பு தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கட்டத்தில பத்திரிகையில படிக்கக்கூடிய எண்ணிக்கைகள் குறைந்திருந்தாலும், புத்தகங்களுடைய விற்பனைகள்ங்கிறதுல வந்துட்டு ஒரு பெரிய சரிவெல்லாம் வந்து சந்திக்கல. ம். புத்தகங்கள் என்னைக்குமே காலத்துக்கு நீங்க அது பிளாக்ல போய் நீங்க எழுதினாலும் சரி, எங்கேனாலும் சரி. எழுத்து வடிவங்களுக்குன்னு உள்ள ஒரு விஷயங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அது வந்து டவுன் ஆகல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா சேனல்ஸ்லயும் புத்தகங்கள் வந்தாலுமே படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்னைக்கு இருக்கக்கூடியது வர்றதுக்கு இது மாதிரி மாற்று. ஏன்னா நீங்க இந்த ஒரு விஷயம் சொல்றீங்க. இதே பொருள்பட தான் முதல் வரியும் இருக்கும், கடைசி வரியும் இருக்குங்கிறது. இந்த மாதிரி புதுமைகள் வந்துட்டு நிறையா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வரக்கூடிய இளம் எழுத்தாளர்கள் உங்களுடைய ஏஜ ஒட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னா, நான் சொல்றோம் தளத்தில் நான் இல்ல. நானுமே அந்த தளத்தில தான் பயணிச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, கண்ணதாசன் ஒரு பாடல் ஆசிரியருக்கு என்னென்ன வேணுன்ற மாரி ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாரு. அதுதான் சுதர்ச்சா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. என்னென்ன ஒரு ஒரு கதை எழுதணும்னா, என்னென்னலாம் வந்து நீங்க அதுக்கு முன்னாடி தயாராகணும் ம். அப்படின்னு. அவரு வந்து அந்த காலத்திலேயே எலக்ட்ரானிக்ஸ் பத்தி எழுதினாரு. கம்ப்யூட்டர பத்தி எழுதினாரு. ஏன்னா கவிதையிலே வந்துட்டு நவீனத்தோட புரட்சியை ஏற்படுத்தினது வந்து சுஜாதா தான். ஆமா. அவரு வந்து அது அந்த காலகட்டத்தில இந்த மாரி யோசிப்பாரு. இப்ப வாலி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலேயே காதல் வெப்சைட், காதல் வெப்சைட் 1 அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வந்து அவங்க வந்து அ ம ம் மௌ அ மவுஸ் மௌ மனச விட்டு மவுச தட்டு மாட்டிடும் 18 மாற்றிடும் 18 அந்த மாரிலாம் வந்து அ இப்ப இது கன்டென்ட் ஒண்ணு தான். காதல் தான், லவ் தான். ஆனா அத வந்து நம்ம எந்த பாடுபொருள வச்சு நம்ம சொல்றோம்னு இருக்குங்கல்ல, அந்த சுவாரஸ்யம் குறையாம சொல்றப்ப எல்லாருமே வந்து அத இது பண்ணுவாங்க. இப்போ கவிதை நான் எழுதணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அக்காக்கள் பத்தி எழுதணுன்றப்போ அந்த மாரி ஒண்ணும் வரல. அந்த மாரி புதுசு புதுசா நம்ம வந்து அதை யோசிக்கிறப்போ, அதனுடைய வாசக வட்டமும் வந்து விரிவடையும். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் தொட்டு நம்ம எல்லாமே நம்ம பார்த்திருந்தாலுமே மரபு கவிதைகளை பேஸ் பண்ணி வந்தது தான். ஆனா பாரதி தான் வந்துன்னா அதுல வந்துட்டு புது கவிதைகளை வந்து புகுத்தி வந்து புரட்சி படைத்தது வந்து பாரதி தான். பாரதியினுடைய காலங்கள் தொட்டே வந்து புது கவிதைகளுடைய வளர்ச்சிங்கிறது நாம் எழுதக்கூடிய உரைநடைகள் எவ்வளவு நாள் வந்துட்டு கவிதைகளாக வந்து மாற்றக்கூடிய புது கவிதைகள் நிறைய இன்னைக்கு வளர்ந்து வந்துருச்சு. இப்ப லேனா தமிழ்வாணன் போன்ற கவிஞர் முத்துலிங்கம் அவங்களாம் சொன்னீங்க. அவங்கள பத்தின ஒரு சில வரிகள். முத்துலிங்கம் ஐயாவை பத்தி நான் சொல்லிடுறேன் முதல்ல. அவர் வந்து உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்துல அரசவை கவிஞராக இருந்தவர். கவிஞராக இருந்தவர். இப்போ வர நிறைய இளம் கவிஞர்களுக்கு வந்து பெரிய வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய நிச்சயமா நிறைய வந்து நம்ம அவரை வந்து ஈஸியாக அணுகலாம், நிறைய இது பண்ணலாம். அவருடைய நினைவாற்றல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அவர் வந்து இப்போ ஒரு புது கவிதையை ஞாபகம் வச்சு சொல்றது ஓரளவுக்கு ஓகேன்றதாலும், நீங்க ஒரு மரபு கவிதையை வந்து அவர் அந்த அளவுக்கு ஞாபக சக்தியோட சொல்லுவார் அவர். அதுதான் ஒரு விஷயம். புது கவிதைகள் வந்து நம்ம ஈஸியா வந்துட்டு நம்மகிட்ட வந்து போயிடும். மரபு கவிதைகள் ஞாபகம் வைக்கிறதுல தான் ஒரு பெரிய டேலண்ட் இருக்கணும் கண்டிப்பா. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து சங்க இலக்கிய பாடல்களை சரி, எல்லாமே அந்த அளவுக்கு வந்து அவர் இன்னைக்குமே நேற்று வரைக்குமே அவர் பேசுகிற பேச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபங்க்ஷன்லேயே புத்தக வெளியீட்டு ஃபங்க்ஷன்லேயே அவர் அவ்வளோ அருமையாக பேசியிருந்தார். அது அந்த நினைவாற்றல், அந்த ஒரு இலக்கியம் சார்ந்து ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் எடுத்து சொல்லுவார் அவர். அது வந்து ரொம்ப அழகான, அதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுடைய புத்தகத்தை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் அலைபேசியில் அழைச்சி தான் சொன்னார், எனக்கு வாழ்த்துக்கள், அங்கே நிறைய பேச முடியல என்னால் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் லேனா தமிழ்வாணன் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் புத்தகம் வந்து மணிமேகலை பிரசுரம் தான் வெளியிட்டார் அவர். அப்புறதே நல்ல பழக்கம் அவர். நிறைய வந்து எது இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு படைப்பு நம்ம கொடுக்குறோமா அதுக்கு அவர்கிட்ட இருந்து வாழ்த்து வந்துடும். அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அவர். ஒரு முறை வந்து அந்த புத்தகம் வெளிவந்த சமயத்தில் எனக்காக தனியாக ஒரு பைட்லாம் கொடுத்தாரு. உங்களுக்கு தனியாக கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஒரு படைப்பு வந்து அந்த படைப்பை கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்க. அவரும் நம்மளுடைய புத்தக வெளியீட்டுக்கு வந்து அந்த புத்தகங்களை பற்றி, என்னுடைய அப்பாவும் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அதில், அக்ரிணி செல்வம் அப்படின்னு. அந்த புத்தகத்தை பற்றியும் அவர் பேசியிருந்தார். நம்மளுடைய புத்தகத்தை பற்றியும் நிறைய பேசியிருந்தார். அவர்களுடைய பேச்சு, அவர்கள் வந்து ஆசீர்வதித்ததெல்லாம் ஒரு இலக்கியம் சார்ந்து நம்ம இயங்குறோம். இன்னும் நம்ம அதுக்கு தகுதிப்படுத்திக்கணுன்ற ஒரு நமக்கான உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல கிடைக்குதா? இன்னும் நம்மளுக்கு பயம் கூடுது. இத்தனை பேர் சொல்றதுக்கான
வடிவமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதும் அப்படின்ற கூடுதல் பொறுப்பு இருக்குது நம்மளுக்கு. நிச்சயம். அது 2 ஆளுமைகளும் வந்து முன்னிலை தலைமை தாங்கி புத்தகங்களை வெளியிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா வந்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.